அதாவது நான் வந்து ரொம்ப லேட்டா தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா என்னோட பேட்ச்லயே வந்து லாஸ்ட் வந்து ஜாயின் பண்ணது நான் தான் பிலிம்ஸ்ல. எல்லாரும் முன்னாடி இருக்காங்க, படிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. இருந்தாலும் இன்ஸ்டியூட்ல வந்து நல்ல கைடன்ஸ் பண்ணதுனால என்னால பிலிம்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சது. பிலிம்ஸ் கிளியர் பண்ணி ஒரு 1 மந்த்ல எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து ஒரு ஒர்க்ல நான் ஜாயின் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேட்ச்ல எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால போட முடியல. நான் வந்து ரொம்ப லேட்டா தான் போட்டுட்டு இருந்தேன். எல்லாரும் 15, 16, 21 டெஸ்டே முடிச்சிட்டாங்க. நான் வந்து ஒரு 5th இல்ல 6th டெஸ்ட் தான் போட்டுட்டு இருந்தேன். அப்போதான் வந்து ஒரு தடவை இன்ஸ்டியூட்டுக்கு காலையில டெஸ்ட் கூட வந்திருக்கப்போ இங்க எஸ்ஐ அச்சீவர்ஸ் மீட் வச்சிருந்தாங்க. பின்னாடி ஷெட்ல நடந்துட்டு இருந்துச்சு. நான் இங்க உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்ப சுகேஷ் சார் வர்றாங்க அப்படின்னோடனே நான் சாரை பார்த்தது இல்ல, பாக்கணுங்கிறதுனால சார் பேசுறது கேட்கணும்னு சொல்லிட்டு இங்க பெஞ்ச்ல உட்காந்து இந்த போர்டு கீழே வழியா சார் பார்த்துட்டு அவங்க பேசுறது கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா இப்படி சார் போகும்போது எனக்கு தோணு சொல்லல, இங்க வந்து எல்லாரும் என்ன டெஸ்ட் போட்டிருக்கீங்க எதுவும் கேட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. அப்ப சார் வந்து நான் நினைச்ச மாதிரி வரக்கூடாது இந்த பக்கம் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். சார் இந்த பக்கம் வந்து எல்லாரும் எத்தனை டெஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. எல்லாரையும் செப்பரேட்டா கேட்டுட்டு இருந்தாங்களா, எல்லாருமே வந்து சில பேர் 20, 19, 15 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்பதான் 5th டெஸ்ட் 6th டெஸ்ட் தான் போட்டிருக்கேன். நான் வந்து சும்மா ஒரு 6th டெஸ்ட் அப்படின்ட்டு எல்லாருக்கும் சார் வந்து வெரி குட் குட் முடிச்சிட்டீங்க அந்த மாதிரி நல்லா பண்ணுங்க அப்படின்னு 6th டெஸ்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ஆக்சுவலா ரொம்ப ஒரு லோ கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு கிளாஸ்லயே லாஸ்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லாஸ்ட் ரேங்க் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ இன்ஸ்டியூட்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு. அதுக்கப்புறமா நினைச்சேன் சரி இனிமேல வந்து நம்ம இங்க வந்தா இது மாதிரி அச்சீவர்ஸ் மீட்டிங் தான் வரணும், கண்டிப்பா கிளியர் பண்ணணும், கிளியர் பண்ணி ஏதாவது ஒரு போஸ்ட் வாங்கணும். எத்தனை பேர் நமக்கு முன்னாடி இருந்தாலும் நமக்கு தேவை ஒரு போஸ்ட் தான். இன்னும் எவ்வளவு கொஞ்ச நாள்ல நம்மளால எவ்வளவு மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணி பண்ணுங்கிறதுனால நான் ஜாபையும் பார்த்துட்டு இருக்கனால ஈவினிங் நைட்டு வந்து டெஸ்ட் போட வருவேன். அப்புறமா சண்டே வந்து டெஸ்ட் போடுவேன். ஸ்பாட் டெஸ்ட் எல்லாமே சண்டே தான் வச்சிருந்தாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால நான் ஸ்பாட் டெஸ்ட் எல்லாமே ரெகுலரா போட்டேன். ஓரளவுக்கு என்னால எவ்வளவு முடியுமோ பண்ணேன். என்னோட இது என்னன்னா 3 ஹவர்ஸ்ல நம்ம என்ன பண்றோமோ அதான். அந்த 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு கண்டென்ட் வந்து நீங்க எப்படினாலும் வரலாம். ஜஸ்ட் நீங்க ஸ்கூல்ல படிச்சதா இருக்கலாம். நீங்க கண்டிப்பா வேணும்னு நினைச்சீங்கன்னா சார் சொன்னதுதான், நம்ம வந்து when you want to achieve something the whole universe will conspire to achieve you அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலோ கோயல்கோட ஒரு கோட் இருக்கு.